Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அழைக்கிறாரே ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறாரே ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அவர் பலையினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலையினில் கடந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறாரே ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திருவையானது புனித மார்த்தாவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. புனித மார்த்தா இயேசுவை தனது இல்லத்திற்கு விருந்தினராக வரவேற்றார். அதே போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வராக, குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் அனைவரும் விண்ணரசை உரிமையாக்கி வாழ்வோம் என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க இருக்கின்றோம். விண்ணரசை உரிமையாக்க வேண்டுமென்றால் நான் இயேசுவை என் உள்ளத்தில் வரவேற்க வேண்டும். இயேசுவை நான் ஏற்று அவரை போல வாழ வேண்டும். எனவே இத்திருப்பலியிலே சிறப்பாக இயேசுவை எனது உள்ளத்தில் வரவேற்க வாய்ப்பிருந்தும் அதை ஒதுக்கிய தருணங்கள் மற்றும் அனைவரையும் ஏற்காத தருணங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மறையாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதர உங்களை அனைவரையும் எனக்காக வேண்டிக் கொள்ள இறைவனிடம் மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, புனித மார்த்தாவின் இல்லத்தில் உம்முடைய திருமண் விருந்தினராக இருக்க திருவுளம் கொண்டார். அப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதர சகோதரிகளில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உம்மால் வரவேற்கப்படவும்
தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வசனங்கள் 7-11, அதிகாரம் 34, 5-9 மற்றும் 28 முடிய. அந்நாள்களில் மோசே பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை தூக்கி செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம். அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியே உள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர். மோசே கூடாரத்திற்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார நுழைவாயிலில் எழுந்து நின்று கொண்டு அவர் கூடாரத்தில் நுழையும் வரை அவரை பார்த்து கொண்டே இருப்பர். மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்துன் இறங்கி வந்து கூடார நுழைவாயிலில் நின்று கொள்ளும். அப்போது கடவுள் மோசேயிடம் பேசுவார். கூடார நுழைவாயிலில் மேகத்துன் நின்று கொண்டு இருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர். அப்போது அவரவர் கூடார நுழைவாயிலில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்கி தொழுவர். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார். பின்னர் மோசே பாளையத்துக்கு திரும்புவார். இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டு அகலாமல் இருப்பார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர், ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்பவிடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயவு பெற்றவன் என்றால், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும். எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். அவர் அங்கே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவருடன் இருந்தார். அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை, தண்ணீர் பருகவும் இல்லை. உடன்படிக்கையின் வார்த்தைகளான 10 கட்டளைகளை அவர் பலகைகளின் மேல் எழுதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் விழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர்.
அவர் எப்போதும் கடிந்து கொள்பவரல்ல, என்றென்றும் சினம் கொள்பவரல்ல. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதையாம், அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறை திருவார்த்தைகள் 36 தொடங்கி 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். இவ்வாறு களைகளை பறித்து தீக்கரையாக்குபவர்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகொட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல ஒளி வீசுவர். கேட்கச் செவி எல்லோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணரசை உரிமையாக்கி வாழ்வோம். இயேசுவில் பிரியமுள்ள இயேசுவின் அன்பு பிள்ளைகளை, இந்த இணையதளத்தின் வாயிலாக திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. விண்ணரசை உரிமையாக்கி வாழ்வோம் என்பதை சிந்திப்பதற்கு முன்பாக இன்றைய நாளிலே நாம் நினைவுகூரும் புனித மார்த்தா அவர்களுடைய விழாவினை நினைவுகூர்ந்து திறவையோடு நாம் கொண்டாடுகின்றோம்.
மார்த்தா என்ற பெயரை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித மார்த்தா இயேசுவை தன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்றவராக வாழ்ந்தார். எனவேதான் அவர் இன்று புனிதராக பாவித்து அவரை நாம் நினைவு கூறுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்திற்கு வருகின்ற பொழுது கடவுள் மோசையிடம் பேசுவதை தெள்ளத் தெளிவாக எடுத்து எம்புகின்றது. எப்படி நாம் கடவுளிடம் பேசுவது, எப்படி இயேசுவிடம் பேச முடியும், எப்படி நம்மை படைத்த இந்த ஆண்டவரிடம் பேச முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகம் தெள்ளத் தெளிவாக எடுத்து எம்புகின்றது. எப்படி என்றால், ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போல் ஆண்டவர் முகமுகமாய் மோசையிடம் பேசினார். அப்ப என்னுடனும் கடவுள் பேச தயாராக இருக்கின்றார். நான் தயாராக இருக்கின்றேனா என்றால் பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அப்ப அன்று கடவுள் இறைவாக்கினர்களிடமும் குறிப்பாக மோசையிடம் நண்பனை போல் பேசி, நண்பரோடு எப்படி நாம் பேசுகின்றோமோ, ஒரு நண்பரோடு எவ்வாறு உரையாடுகின்றோமோ அப்படி இறைவன் பேசுவதாக திருவழியத்திலே நாம் ஆசிய கேட்கின்றோம். இப்போ இறைவனை என்றுமே யாருமே கண்டதில்லை. ஆனால் இயேசுவின் வழியாகவும் தூய ஆவியான வழியாகவும் நாம் இறைவனை கண்டுகொள்கின்றோம். குறிப்பாக பிறருக்கு செய்யும் சேவையால் நாம் இறைவனை கண்டுகொள்கின்றோம். அப்போ கடவுள் எவ்வாறு இந்த இறைவாக்கினர்களுக்கும் நம் தந்தை மோசேக்கும் எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார்? மேகத்துன் வழியாக பேசுகின்றார், நெருப்புத்துன் வழியாக பேசுகின்றார் என்று நாம் திருவழியத்திலே வாசிக்கின்றோம். அப்போ இறைவன் என்னோடு பேச வேண்டும் என்றால், அப்போ டைரக்டாக ஜீசஸ்ட கடவுள்கிட்ட பேசணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? அப்போ நாம் இறைவனோடு பேச வேண்டும் என்றால் இறைவன் நமக்கு அதற்குத்தான் நல்ல கட்டளைகளை 10 கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். இதை கடைபிடிப்பதன் வாயிலாக நான் இறைவனிடம் பேச முடியும். இரண்டாவது, திருவழியத்தை வாசித்து அதன்படி நடக்கின்றவர்களாக ஏழை எளியோர் மீது அக்கறை கொண்டவராக வாழ்கின்ற பொழுது நான் இறைவனிடம் பேச முடியும். அதை இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்திக்கு வருகின்ற பொழுது சீடர்கள் கேட்கின்றார்கள், ஓமை, அதாவது வயலில் தோன்றிய களைகளை பற்றிய ஓமைக்கு எங்களுக்கு விளக்கம் தாரும். அவர்களுக்கு புரியவில்லை. இறைவன் பல்வேறு ஓமைகளை நமக்கு தந்திருக்கின்றார், அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ இன்றைய நற்செய்தி வாசகமானது விண்ணரசை எவ்வாறு உரிமையாக்கி கொள்ள முடியும், எப்படி விண்ணரசை விண்ணக பேரின்பத்தை நாம் அடைய முடியும், இயேசுவின் பிள்ளைகளாக ஆக முடியும், கடவுளின் பேரின்பத்தில் பங்கொள்ள முடியும், விண்ணரசுக்கு நான் புக முடியும் என்பதை தெள்ளத் தெளிவாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஊமையில் வாயிலாக கடவுள் நன்றாக ஒரு சின்ன பிள்ளை கூட சொன்னால் கூட புரிஞ்சுக்கணும். அந்தளவுக்கு ஒரு தெளிவான ஒரு சாதாரண ஓமையின் மூலமாக அவர்களுக்கு விளக்கம் தருகின்றார். அப்போ அந்த கொடுத்த ஓமை அவர்களுக்கு புரியவில்லை. எனவே கடவுள் அவர்களுக்கு அழகாக விளக்கம் தருகின்றார். எப்படி என்று பாருங்கள். நாம் வாசிக்க கேட்டோம். இருந்தாலும் நாம் நினைவுபடுத்துவது, அதை பற்றி சிந்திப்பது நன்றாக சால சிறந்ததாக இருக்கும். இயேசு அழகாக விளக்கம் தருகின்றார். நல்ல விதைகள் மானிட மகன், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தை படைத்த ஒரே ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நல்ல விதை விதைப்பவராக இருக்கின்றார். வயல் இந்த பூமி, நாம் வாழ்கின்ற இந்த மண்ணும், இந்த மண்ணிலே வாழ்கின்ற இந்த பூமி தான் அந்த வயல் இடம். அடுத்ததாக மூன்றாவதாக பார்க்கின்ற நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். யார்? நாம் அனைவருமே. அப்போ நீங்களும் நானும் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்றால் நல்ல விதைகளாக இருக்க வேண்டும். விதைக்கின்ற பொழுது, விதையை பார்க்கின்ற பொழுது பார்க்கின்றோம், சில விதைகள் நல்ல விதைகளாக இருக்கும், சில விதைகள் சூம்பி போன விதைகளாக இருக்கும், சில விதைகள் வளர்ச்சியடையாத விதைகளாக இருக்கும். ஆனால் நாம் இறைவன் விரும்புகின்ற நல்ல விதைகளாக, நல்ல விதைகள் வளர்ந்து 100 மடங்காகவும் 60 மடங்காகவும் நிறைய மடங்காக என்ன செய்யும்? பலன் கொடுக்கும், நிறைய விளைச்சலை தரும். அப்போ அந்த விதையாக இருக்க வேண்டும் என்று இன்று இறைவன் நமக்கு விரும்புகின்றார். அப்போ கடவுளின் ஆட்சி கூட்டவர்களாக, விண்ணரசு
விண்ணக அரசுக்கு உரிமையாக்கி கொள்ள உரிமையுடையவர்களாக. அப்போ விண்ணரசில் நாம் புக வேண்டும் என்றால், விண்ணக வாழ்வை அடைய வேண்டும் என்றால், அப்புறம் நல்ல விதையாக இருக்க வேண்டும். அதற்கு பொருள் என்னவென்றால், நல்ல விதை என்பவர் நல்லவர்களாக, இறைவனுக்கும் மனிதனுக்கும் உகந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. அப்போ நீங்கள் நான் நல்ல விதையாக இருக்கின்றோமா, அல்லது கலைகள்? நான்காவது பார்க்கின்றது கலைகள், தீயோனை சேர்ந்தவள் என்று இயேசு கிறிஸ்து அழகாக குறிப்பிடுகின்றார். அப்போ நீங்களும் நான் நல்ல விதையாக இருக்க போகின்றோமா, இல்லை தீயோனை சார்ந்தவராக இருக்க போகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இறுதியில் எப்படி ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்? அப்போ கடைசி காலத்தில் எல்லோரும் இறந்த பிற்பாடு அப்போ எப்படி நம்முடைய ஜட்ஜ்மெண்ட், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்வார்கள், அப்போ எப்படி இருக்கும் என்பதை இந்த உவமை அழகாக எடுத்துரையும் பொழுது இயேசு கிறிஸ்து அழகாக நமக்கு எடுத்து எம்புகின்றார். அப்போ நீங்கள் கலைகளாக இருந்தால் என்றால் தீமை செய்வோருக்கு அச்சாணியாக இருக்கின்றீர்கள், பகைவனுக்கு அதாவது அழகைக்கு உட்பட்டவராக இருக்கின்றீர்கள். அப்போ நீங்களும் நானும் இயேசுக்கு உட்பட்டவராக, கடவுளுக்கு உட்பட்டவராக, அன்னை மரியாவின் பிள்ளைகளாக, புனித மார்த்தா எவ்வாறு இருந்தாரோ, கடவுளை வரவேற்றாரோ, கடவுளுக்கு ஏற்றார் போல் இன்று கொண்டாடும் இந்த மார்த்தாவை போன்று நாமும் உள்ளத்திலே கடவுளை வரவேற்க வேண்டும். அப்போ நான் உண்மையிலேயே கடவுளை வரவேற்கின்றேன் என்றால் நான் அந்த கடவுளை போல வாழ வேண்டும். இப்போ இயேசுவை போல வாழ வேண்டும். இயேசு எவ்வாறு நன்மையை மட்டும் செய்தாரோ, தீமை அகற்றி நன்மையை மட்டும் செய்தாரோ, அதே போன்று நீங்களும் நான் திருமுழுக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அவரை போன்று நன்மையை மட்டும் செய்யக்கூடியவர்களாக, அப்போ நல்ல விதைகளாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசம் நமக்கு அழைப்பு எடுக்கின்றது. இப்போ இயேசுவை போன்று நல்ல விதைகளாக இருப்போம். ஏனால் இயேசு நல்ல விதையைத்தான் விதைத்தான். அழகைக்கு நாம் அழகையின் வழியிலே சென்று விட்டால் நான் அழகையின் பிள்ளைகளாக மாறிவிடுவோம். அப்போ நல்ல விதைகள் என்பவர்கள் நல்ல கனியை கொடுக்கக்கூடியவர்கள், அப்போ நல்லதையே செய்யக்கூடியவர்கள். அப்போ இந்த இயற்கைக்கும் இந்த மனிதருக்கும் கடவுளால் படைப்பட்ட எல்லா மக்களுக்கும் ஜாதி மத வேறுபாடின்றி எல்லா மக்களுக்கும் பணி செய்யக்கூடிய பிள்ளைகளாக நன்மையை மட்டுமே இயேசுவை போன்று, புனித மார்த்தாவை போன்று, இன்று விழா கொண்டாடும் புனித மார்த்தாவை போன்று நாமும் இயேசுவை உள்ளத்தில் வரவேற்று நற்செய்தியிலே இறுதியிலே குறிப்பிட்டுள்ளது போல் நேர்மையாளர்கள் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவார்கள். இப்போ நம் கதிரவனைப் போல் ஒளி வீசுகின்றவர்களாக, நல்லவர்களாக, இறையாட்சிக்கு உட்பட்டவராக நாமும் விண்ணரசை உரிமையாக்கி கொள்ளக்கூடிய தகுதியை பெற்று இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்வோம். நாம் மனம் மாறியவர்கள் என்பதை நம்முடைய செயல்பாட்டில் காட்டுவோம். நம்மையும் நமது குடும்பங்களையும் இந்த இணையதளத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும், மார்த்தா என்று பெயர் தாங்கியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆஸ்வதிப்பாராங்க. ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கு சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உடையுமான இப்பள்ளி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எல்லாமல்ல இறைவா, புனித மார்த்தாவில் விளங்கிய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம்.
அவருடைய அன்பு பணி உமக்கு வந்ததாயிருந்தது போல கடமை உணருடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று வல்ல எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர் மார்த்தாவின் வியத்தகு சாட்சியத்தால் திறவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டா தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெற அருளுகின்றேன். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது பெருமையை பறைசாற்றி அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவி பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாகவை எங்களுக்கு மாறுவனவாகும். அவர் பாடுபடவுலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு படுக்கின்றோம். ஒன்றமன்றோ ஒளியும் பரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்த தழும்பங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருவினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அன்பில் நிறைவேறச் செய்தலும். அன்பின் ஆண்டவரை, இதோ இந்த இணையதளத்தின் வாயிலாக உமது கல்வாரி பலியிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். நாங்கள் அனைவரும் புனித மார்த்தாவை போன்றும் உம்மை போன்றும், புனித மார்த்தா எவ்வாறு உம்மை தன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்றாரோ அதே போன்று நாங்களும் எங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்று உம்மை போன்று வாழ்ந்து நாங்கள் அனைவரும் விண்ணக அரசை உரிமையாக்கி கொள்ள என்றும் பாடுபடுவோமாக, என்றும் உழைப்போமாக. அதற்கான வரத்தை எங்கள் அனைவருக்கும் தாரும். எங்கள் குடும்பங்களில் இருந்து போன ஒவ்வொருவரின் ஆன்மாவும் உம்மில் நித்திலை பாட்சி அடையும்படியாகும். எங்களை யாரெல்லாம் ஜெபிக்க சொல்லியிருக்கின்றார்களோ அவருடைய வேண்டுதெல்லாம் நிறைவேற்றும்படியாக நித்திலை சிறப்பாக வேண்டுகின்றோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித மார்த்தா, இவளைகள் முகந்தாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்குதவி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி யாதொரு துன்பமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துருளுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திருவையின் விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மார்த்தா திருநாள் நல்வாழ்த்துக்களையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் வர தயாராக இருக்கின்றார். நாம் அவரை வரவேற்க என்று அழைக்கப்படுகின்றோம். புனித மார்த்தாவை போன்று நம்மையும் என்று அழைக்கின்றார். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் உண்மையிலே பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரை, தேவரின் உள்ளத்திலிருந்து நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மார்த்தா இயேசுவிடம், நீரே மெசியா, வாழும் கடவுளின் மகன், உலகிற்கு வந்தவர் என்று கூறினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்டவும் ஒரே திருமணின் உடலும் இரத்தமும் வீழ்ச்சியுற்றவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பனவாக. புனித மார்த்தாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறரன்பில் நாங்கள் வளரவும், விண்ணுலகில் உண்மையான முடிவுக்கு நாங்கள் வந்து சேரவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித மார்த்தாவை போன்று நாமும் இயேசுவை எந்நாளும் நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்று வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. வலோகராணி வையகராணி மண்ணீதிலே புனித மதுனி. வலோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மதுனி.
விண்ணொளிர் தாரகை தாயனி, தன்னொளிர் வீசிடும் மாரணி. விண்ணொளிர் தாரகை தாயனி, தன்னொளிர் வீசிடும் மாரணி. பாவமேதுமில்ல சீலி பாவிகளின் செல்வராணி, பாதுகாத்து ஆளுவாயனி. வலோகராணி வையகராணி, மண்மீதிலே புனித மதுனி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.